வீடியோக்காக கண்டதையும் சொல்லி வியூஸ் பாக்குற ஆள் நான் கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்லயே செலவே இல்லாம ஃபேஷியல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பாத்திருக்கேன். ஆனா உண்மையா நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு மேல என் ஃபேஸ்க்கு நான் வந்து சோப்பே யூஸ் பண்ணதே கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி தண்ணி, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். மிஷின்ல கொடுத்து 1 கிலோ நான் அரைச்சு வச்சுப்பேன். அது எனக்கு 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி வரும். தீர தீர இதுதான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்றது முழுக்க முழுக்க இதுலதான் 20 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு அரிசி தண்ணி ஊத்தி அந்த பாசிப்பருப்பு மாவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கு, இப்ப நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரது, கரும்புள்ளி கருந்தல்பு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்ல அழுக்கு சேர்ந்தா மட்டும்தான் பிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். சில பேருக்கு வந்து கழுத்துக்கு பின்னாடி கருப்பா இருக்கும். எனக்கு அது மாதிரி இல்ல, பட் வீடியோக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக மறந்துட்டு மறுபடியும் வந்து கழுத்துக்கு போட்டும் காட்டுறேன். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்றோம்னா கழுத்து பின்னாடி, அதுக்கப்புறம் வந்து காது, எல்லா சைடுமே நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மல் எல்லாம் போடாம பாத்துக்கோங்க. ஏன்னா கம்மல் எல்லாம் இது ஒட்டிக்கும். 5ல இருந்து 10 நிமிஷம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த அரிசி வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். அரிசி வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணது எடுக்க முடியல, எடுத்த வீடியோ என் பையன் கட் பண்ணிட்டா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணது மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஆனா அரிசி வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணணும்.